வணக்கம் நண்பர்களே. நாங்கள் ஆலயம் என்கிற அமைப்பை பற்றி, அதில் உள்ள சிற்பங்களை பற்றி பொதுவாக அடிப்படை அறிமுகத்தை அளிப்பதற்காக ஒரு வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த தளத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நண்பர் ஜெயக்குமார் அந்த வகுப்புகளை நடத்தி வருகிறார். மிக அதிகமான பங்கேற்பாளர்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வகுப்பு இது. இந்த வகுப்பை ஏன் நடத்துகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை ஒரு முறை ஐரோப்பாவிலே போகிற போக்கிலே ஒரு நண்பர் கேட்டார். அதாவது அவருக்கு அந்த பதில் தெரியும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஐரோப்பாவிலே சட்டென்று தெருவிலே இறங்கி கண்ணில் படும் முதல் நபரிடம் இங்கு இருக்கும் கதீட்ரல்கள் பற்றி கேட்டால் இல்லைங்க, தெரியலீங்க என்று சொல்லக்கூடிய எவராக இருப்பார்களா? ஒரு கதீட்ரலுக்கும் ஒரு சாப்பலுக்கும் ஒரு சர்ச்சுக்கும் வேறுபாடு தெரியாத ஒரு ஐரோப்பியன் இருக்க வாய்ப்புண்டா? கிடையாது. ஆனா அதே ஐரோப்பியன் ஒரு சுற்றுலா பயணியாக வந்து இறங்கி மதுரையில நின்று கொண்டு மதுரை பேராலயத்தை பார்த்து அந்த கோபுரத்தை சுட்டி காட்டி இது என்ன என்று கேட்டால், கோபுரம் என்ற வார்த்தைக்கு அப்பால் எதையாவது சொல்லும் தகுதி கொண்ட எத்தனை பேர் மதுரையில் இருப்பார்கள்? தமிழகத்திலே ஒவ்வொரு முக்கியமான நகரத்திலும் பேராலயங்கள் இருக்கின்றன. சென்னை ஒரு புதிய நகரம், வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்குள்ளே எத்தனை கோயில் நகரங்கள் இருக்கின்றன என்று பலருக்கு தெரியாது. மயிலாப்பூர் மிக தொன்மையான ஒரு கோயில் நகரம். திருவல்லிக்கேணி மிக தொன்மையான ஒரு கோயில் நகரம். சென்னையிலிருந்து 1.5 மணி நேரத்தில் பயணம் செய்யத்தக்க குறைந்தது 10 முக்கியமான கோயில்கள் இருக்கின்றன, தொன்மையான கோயில்கள் இருக்கின்றன. கோவைக்கு வந்தால் மிக அருகிலேயே பட்டீஸ்வரம், அவினாசி போன்று பல முக்கியமான கோயில்கள் இருக்கின்றன. ஒப்பு நோக்க கொங்கு மண்டலத்திலே தான் பெரிய கோயில்கள் குறைவு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தென்னகத்திற்கு வருவார்கள் என்றால் திருநெல்வேலியை ஒட்டி பிரமிக்கத்தக்க கோயில்கள் 30 கோயில்களாக இருக்கின்றன. இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் நம்முடைய கலை செல்வங்கள் அல்லவா? நம்முடைய முன்னோர் நமக்கு விட்டு சென்ற செல்வங்கள் அல்லவா? உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனா கலைப்படைப்பு என்று பார்த்தால் கூட கம்பராமாயணம் போல, பெரிய புராணம் போல, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போல எவ்வளவு பெரிய சாதனைகள், எவ்வளவு பெரிய சொத்துகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றி முழுமையான அறியாமல் இருக்கும் நாம் இன்னொரு அறியாமையும் செய்து கொண்டிருக்கிறோம். எது நமக்கு தெரியாதோ அதை பற்றி பெருமையும் கொண்டிருக்கிறோம். யாராவது ஏதாவது தமிழனை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள் என்றால் அப்படியே புலகாங்கிது அடைந்து கைதட்டல் அடித்து விசில் அடிக்கிற நம்முடைய வழக்கம். தமிழன்தான் உலகத்திலே தலை சிறந்த இனம் என்று சொன்னால் உடனே கைதட்டுவோம். தமிழர்கள் மட்டும்தான் விருந்தோம்பல் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே கைதட்டுவோம். உலகத்தில் எல்லா மொழியும் தமிழிலும் தான் சென்றது என்று எவரால் சொன்னால் உடனே கைதட்டுவோம். தமிழ்ல மட்டும்தான் காவியங்கள் இருக்கின்றன, வேற எந்த மொழியிலும் காவியங்கள் கிடையாது என்று அண்மையில் ஒரு மேடையில் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். ஒரே விசில் கைதட்டல். என்ன சொல்வது? ஆனா எதுவுமே தெரியாது. அங்கிருக்கவரிடம், சரி இவ்வளவு தமிழை பற்றி புலகாங்கிதம் அடைகிறீர்களே, வாருங்கள் தமிழை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுவோம், 1 மணி நேரத்தில் தெரிந்து கொள்ளும் உண்மைகளை சொல்கிறேன் என்றால் அந்த யாரும் உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. இது ஆழமான அறியாமையும் ஆழமான தாழ்வுணர்ச்சியின் கலந்த ஒரு மன வெளிப்பாடை ஒழிய எந்த வகையிலும் தமிழ் பற்றோ மரபின் மீதான பற்றோ அல்ல. இது ஒரு குழு பற்று தான். அதாவது தமிழர்கள் என்று நாம் நம்மை தொகுத்து கொண்டால் தமிழ் அல்லாத அத்தனை பேரையும் நாம் வசைபாடலாம், எள்ளி நகரை ஆடலாம், அவர்களை நம்மை விட கீழானவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் ஒன்றுண்டு, ஒருவர் தன் பண்பாடு பற்றி உயர்வாக எண்ணம் கொண்டவர் என்றால் அவருக்கு பிற பண்பாடை பற்றி உண்மையிலே மதிப்பு இருக்கும். இதற்கிணையான பண்பாடுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும். ஐரோப்பாவிலிருந்து மதுரை பேராலயத்தை பார்க்க வரக்கூடிய வெள்ளைக்காரர் இருக்காரு, அவரு ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய மகத்தான கதீட்ரலை பார்த்து பெருமிதம் கொண்டவராகத்தான் இருப்பார்.
ரோமாபுரியின் செயின்ட் பீட்டர்ஸ் கதீட்ரலை பார்த்து இது எனது சொத்து என்று நினைக்கும் பெருமிதம் கொண்டவர் தான் இதை போன்ற இன்னொன்றை பார்க்க வேண்டும் என்று எகிப்துக்கு செல்கிறார். எகிப்தின் பேராலயங்களை பார்க்கிறார். இந்தியாவுக்கு வந்து மதுரை பேராலயத்தையும் திருவண்ணாமலை பேராலயத்தையும் பார்க்கிறார். அதுதான் சரியான ஆரோக்கியமான மனநிலை. அவர் எங்களிடம் செயின்ட் பீட்டர்ஸ் கதீட்ரல் இருக்கிறது, எங்களிடம் நூற்றுக்கணக்கான மாபெரும் பேராலயங்கள் இருக்கின்றன, உங்கள் மதுரை கோயில் எல்லாம் ஒரு கோயிலே கிடையாது என்று ஒருபோது சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தாழ்வுணர்ச்சி கிடையாது. நாம் நம்மை சரியாக மதிப்பிட வேண்டிய இடம் இதுதான். பிறரை தாழ்த்துபவர் உண்மையில் தனது தாழ்வை தான் வெளிப்படுத்துகிறார். இதை பற்றி மேடையிலே இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் எவரும் பேச மாட்டார், இங்கிருக்கும் மேடை பச்சல் எவரும் பேச மாட்டார். ஏன்? மேடையிலே பேசும்போது அரங்கில் இருப்பவர்கள் கைதட்டும்படி பேச வேண்டும் என்பது ஒரு மரபாக இங்கே உள்ளது. அரங்கில் இருப்பவர்கள் கைதட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு எது புரிகிறதோ அவளுக்கு எது பிடிக்கிறதோ அதை பேச வேண்டும். அவளுக்கு எது புரிகிறதோ அது மிக சராசரியானதாக இருக்கும், அவளுக்கு எது பிடிக்கிறதோ அது பெரும்பாலும் பிழையானதாக இருக்கும். ஆகவே சராசரியான பிழையான விஷயங்களை பேசி அவர்களை மகிழ்விப்பவர்களாகத்தான் இங்கே மேடை பேச்சுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மேடை பேச்சுகளை தொடர்ந்து கேட்பவர்கள் அறிவுக்கு பதிலாக அறியாமையை பெருக்கிக் கொள்கிறார். ஆகவேதான் அறியாமையை முன்வைக்கப்படும் காணொலிகளுக்கு இருக்கும் பிரம்மாண்டமான வரவேற்பு இந்த வகையான காணொலிகளுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வகையான உண்மைகளை உங்கள் முகத்தை நோக்கி சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் வெறுக்கவும் கசப்பு அடையவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை கடந்த 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அந்த கசப்பை எதிர்கொண்டு கொண்டிருப்பவன். ஆனால் ஒரு அறிவுஜீவி என்ற வகையில், ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் எனது கடமை இது, இதை நான் செய்தே ஆக வேண்டும், இதிலிருந்து ஒருபோதும் தவற விடக்கூடாது என்று என்னைக்கு நானே ஆணையிட்டுக் கொள்வதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் 10 பேர் இதை கவனிக்கிறாள், 100 பேர் வசைபாட போகிறாள். அந்த வசை எனக்கு பொருட்டல். அந்த 10 பேரிடம் ஒரு விஷயத்தை கொண்டு சென்று சேர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம். நம்முடைய கோபுர கலை மரபை பற்றி சொல்கிறேன். இந்தியாவிலே பல வகையான கோபுர கலை மரபுகள் இருக்கின்றன. முதன்மையாக 3 கோபுர கலை மரபுகளை அறிஞர்கள் குறிப்பிடுவார். தட்சிணம் என்று சொல்லப்படும், தெக்கணம் என்று சொல்லப்படும் தென்னக கோபுர கலை மரபு ஒன்று ஒரு வகை. அது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதில் கேரளம் சேர்த்தி அல்ல. கேரள கலை மரபு முற்றிலும் வேறானது. அது சீன பண்பாட்டு சாயல் கொண்டது. பகோடாக்கள் அமையும் விதத்தை ஒட்டி இந்திய தன்மையுடன் உருவாக்கி கொண்டது. இது தவிர வட இந்தியாவிலே வேசர நாகர பாணி கோயில்கள் இருக்கின்றன. இந்த கலை மரபுகள் முற்றிலும் தனித்தேவையா இருக்கின்றன என்றால் இல்லை. ஒவ்வொரு பாணியும் இன்னொரு பாணியுடன் கலந்திருக்கிறது. ஒவ்வொரு பாணியும் இன்னொரு பாணியுடன் உரையாடி தன்னுடைய தனித்தன்மை வளர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு திராவிட பாணி கோயிலில் எந்த அளவுக்கு வேசர அம்சங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் பார்க்கலாம். திராவிட பாணி கோயில் என்பது கோஷ்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குட்டி குட்டி கோபுரங்களின் கூட்டு கோபுரமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. கோபுரம் வேறு, விமானம் வேறு. நுழைவாயிலில் இருப்பது கோபுரம், கருவறைக்கு மேல் இருப்பது விமானம். அதாவது தஞ்சை பெரிய கோவில் இருப்பது விமானம், மதுரை பேராலயத்தின் முகத்தில் இருப்பது கோபுரம். இந்த கோபுர கலை மரபுகளை பற்றி விரிவான அறிஞ கருத்துக்கள் உள்ளன, ஆய்வுகள் உள்ளன. அதில் ஒன்று இந்த புத்தகம், தமிழ்நாடு கோயில் கலை மரபு. இதை பற்றி ஏற்கனவே இன்னொரு நல்ல காணொளி வெளியிட்டிருக்கிறேன். இது குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியது. குடவாயில் பாலசுப்ரமணியம் தஞ்சையை சேர்ந்தவர். மிக முக்கியமான ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் உட்பட தஞ்சையில் இருக்கும் பேராலயங்கள் அனைத்தை பற்றியும் பெரிய பெரிய நூல்களை எழுதியிருக்கிறார். வெறும் வரலாற்று ஆய்வு நூல்களாக மட்டுமன்றி தொன்மங்கள், ஆச்சாரங்கள், ஆகம முறைகள் ஆகியவற்றை உள்ளிட்டு கொண்டு எழுதப்பட்ட மாபெரும் ஆவண தொகைகள் இந்த நூல்கள். தமிழிலே பொய்யான அறிஞர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒத்திசைந்து செல்லுவது வழியாக மேடைகளை கவர்ந்து கொள்ளும் அறிஞர்களே மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறார். வாழ்நாள் முழுக்க பெரும்பணியாற்றிய குடவாயில் பாலசுப்ரமணியம் போன்றவர்களை சிலரை அறிந்திருக்கிறார். தொடர்ந்து அவரை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஒருவர். நம் காலகட்டத்தில் வாழும் மகத்தான பண்பாட்டு பேரறிஞர், ஆய்வு
அறிஞர்களில் ஒருவர் அவர். அவருடைய இந்த நூலிலே கோபுரம் என்ற கலை வடிவத்தை பற்றி மிக விரிவான சித்திரங்கள் உள்ளன. அதுல சுவாரஸ்யமான ஒன்று சொல்கிறார். கோபுரம் என்றால் கோபுரம் என்ற வார்த்தையிலிருந்து வருவது சம்ஸ்கிருத வார்த்தை. அது ஒரு பெரிய பட்டி, மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய மாபெரும் பட்டியின் முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு வாசல் என்ற அளவில் தான் முதலில் இருந்திருக்கிறது. பழைய காலத்திலே லட்சக்கணக்கான மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இங்கே இருந்தது. ஏன் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாடுகளை வளர்த்தாங்க? இன்னைக்கு அந்த மாடு ஏன் குறைவா இருக்கு? ஒரு காரணம்தான், நிலம் அளவற்றதாக இருந்தது. நிலத்திற்கு தனி உரிமை கிடையாது. அந்த நிலத்தை பட்டா போட்டு தனி உரிமைகள் வைத்துக் கொண்டிருக்கிறதே மிக பின்னாடி வந்த ஒரு வழக்கம். பெரும்பாலும் நிலம் அரசுக்கோ கிராமத்திற்கோ ஆலயத்திற்கோ சொந்தமானதாக இருக்கும், ஒட்டுமொத்தமாக கிடக்கும். ஆகவே 10% நிலம் வேளாண்மை செய்யப்பட்டது என்றால் 90% நிலமும் மேய்ச்சல் நிலமாகத்தான் இருக்கும். அதெல்லாம் பண்பாடு வளர்ந்த பிறகு மகாபாரத காலத்திலேயோ அந்த காலகட்டத்திலேயோ 0.5% நிலம் கூட விவசாயத்துக்கு வந்திருக்காரு. ஆனா மக்கள் தொகை மிக 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 குறைவு, நம்ப முடியாத அளவு குறைவு. இந்தியா முழுக்கவே அதிகபட்சம் 15 லட்சம் பேர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு மகாபாரத காலத்திலே. அப்ப மகாபாரதத்திலே 12 லட்சம் பேர் செத்து போனாங்கன்னு அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கணக்குகள் தான். மக்கள் தொகை கணக்கெடுத்து வைத்து பார்த்தா இந்தியா முழுக்க அவ்வளவுதான் பாப்புலேஷன் இருக்கும். தமிழகத்துடைய பாப்புலேஷனே 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள தான் இருந்திருக்க வாய்ப்பு. அவ பெரும்பகுதியிலும் காலியா இருக்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில் என்பது மேய்ச்சல். மாடை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கூட ஆஸ்திரேலியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை 1 கோடி அளவு தான், இலங்கையுடைய மக்கள் தொகை தாங்க. ஆனா இந்தியாவோட 5 மடங்கு பெரிய நாடு. ஆகவே வெறும் நிலம் பறந்து கிடக்கிறது. ஒரு 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வேலி போட்டு அதற்குள்ளே மாடை விட்டு அதை பிடித்து சாப்பிடுவது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கு. அதுதான் ரேஞ்ச் என்று சொல்லப்படுது. எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. 1 ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணுவதற்கு 10 பேர் வேண்டும் என்றால் 1 லட்சம் மாடை மேய்ப்பதற்கு 10 பேர் போதும். ஆகவேதான் மேய்ச்சல் பண்பாடு மிகப்பெரிய அளவிலே செல்வத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. மேய்ச்சல் மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு மேல் ஒரு அதிகாரமும் ஒரு செல்வ வளமும் உருவாகிறது. உலகம் முழுக்க மேய்ச்சல் மக்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். அதையும் நீங்க ஆஸ்திரேலியால பார்க்கலாம். மேய்ச்சல் மக்கள் தான் அங்க வளமா இருப்பாங்க. விவசாயம் என்பது நஷ்டம். உடல் உழைப்பது தேவை, எந்திர உழைப்பு தேவை. மேய்ச்சலுக்கு எதுவுமே தேவையில்லை, அது மேய்ஞ்சிக்கும். செல்வம் மட்டும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆக இப்படி பல்வேறு இனக்குழுக்கள் இருந்த காலகட்டத்திலே, ஏராளமான மாடுகள் இருந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது மாடுகளை இரவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை தான். அதற்குள் தான் வீடுகளையும் கட்டி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் மாடுகளை நடுவே விட்டு சுத்தி வீடுகளை கட்டி அதை சுத்தி ஒரு கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த கோட்டை கூட நாம இன்று நினைப்பது போல வலுவான கோட்டைகள் அல்ல. மண்ணை குவித்து வைத்து அதற்கு மேல் முள்செ மரங்களை நட்டு அந்த முள் மரங்களை இணைத்து கட்டிய ஒரு கோட்டை. மனிதன் ஏறி குதிக்க முடியாது, விலங்குகள் ஏறி குதிக்க முடியாது. அந்த காலத்துல பீரங்கி எல்லாம் கிடையாது. அந்த கோட்டையோட முகப்பில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு மேல ஒரு காவல் அமைப்பு வைத்து அங்க ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் கோபுரம், மாடுகளை பாதுகாக்கும் இடம். அதன் பிறகு கோட்டைகளை கட்டும் போது கோட்டைக்கு மேல் அந்த வாசல் வந்தது. அது வளர்ந்து 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 இன்னைக்கு மதுரை ஆலயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மாபெரும் கோபுரமாக மாறி இருக்கிறது. இது எப்படி உருவாகி வந்தது? இந்தியா முழுக்க வெவ்வேறு வடிவங்கள் இது எப்படி சென்றது? கோட்டைகளிலே, அரண்மனைகளிலிருந்து அது ஆலயங்களுக்குரியதாக மாறும்போது அதற்கு தொன்மம் வந்து சேர்கிறது, அதற்கு உருவகத்தன்மை வந்து சேர்கிறது. அது ஒரு கலைப்படைப்பாக மாறுகிறது. கலைப்படைப்பாக மாறும்போது அது பிரபஞ்சத்தின் உருவகமாக மாறுகிறது. நீங்க உள்ள போனீங்கன்னா அதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறவை பெரும்பாலும் பாதாள உலகம் சார்ந்தது. மேல 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 உலகங்கள், தெய்வங்கள், தேவர்கள், கிம்ப்ரூடர்கள் அப்படியே போய் உச்சம் வரைக்கும் போய் அம்பரம் என்று சொல்லக்கூடிய வானம் வரைக்கும் சென்று இன்றைக்கு அது ஒரு பயனுறு பொருள் அல்ல. அதுக்குள்ளே அறைகள் உண்டு. கோபுரத்துக்குள்ளே நிறைய அறைகள் இருக்கின்றன. அந்த அதிலே ஓவியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவை பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசர்கள் வந்தால் தங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சில சில கூட்டங்கள் நிகழக்கூடிய கோபுரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலே அவை ஒரு சிற்பம் தான், ஒரு குறியீட்டு ரீதியான சிற்பம். பெரும்பாலான கோபுரங்கள் பிரபஞ்சத்தின் உருவகமாக இருக்கின்றன. கோயிலை ஒரு உடலாக, மனித உடலாக எடுத்துக்கொள்ளும் வழக்கம் உண்டு. வாஸ்து புருஷன் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால்
அந்த கோபுரம் என்பது நெற்றி பொட்டாக கருதப்படுகிறது. இப்படி பல உருவங்கள் வழியாக கோபுரங்கள் இந்திய வளர்ந்து 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 வந்திருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சியையும் பரிணாமத்தையும் வாழ்ந்து அறிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம். ஒருவருக்கு இதுல ஆர்வம் வந்தாண்டா வாழ்நாள் முழுக்க இதுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். வாழ்நாள் முழுக்க தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ இருக்குங்க. நண்பர்களே, பல ஆண்டுகளுக்கு முன் விஷ்ணுமுறை என்ற ஒரு நாவலை நான் எழுதினேன். அந்த நாவல் தமிழிலே வெளிவரும் போது அதில் இருந்த எல்லா விஷயங்களும் இங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இங்க இருக்கக்கூடிய புராணம், இங்க இருக்கக்கூடிய தொன்மை, இங்க இருக்கக்கூடிய கோவில், இங்க இருக்கக்கூடிய கலைகள் தான். ஆனா அன்றைய நவீன எழுத்தாளர்கள், தமிழ வாசகர்களுக்கு பெரும்பாலும் அது புரியவே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாமே அந்நியமா இருக்குன்னு சொன்னாங்க. லத்தீன் அமெரிக்க நாவலை படிக்கிறாங்க, ஐரோப்பிய நாவலை படிக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம். இது சுத்தமா தெரியல, இது அந்நியமா இருக்கு, புரியல அப்படின்றாங்க. திகைப்பாக இருந்தது. எவ்வளவு அறிவு வறுமை என்று ஒரு ஒரு வருத்தத்தை அடைந்தேன். ஆனா 25 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வகையில என்னுடைய சொந்த முயற்சியினாலேயே அதற்கான வாசகர்களை, அதை புரிந்து கொள்ளும் வாசக வட்டத்தை உருவாக்க முடிந்தது. அவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இந்து மரபு, இந்து கலை, இந்து சிந்தனை, எல்லாத்தையும் பற்றி அவ்வளவு எழுதியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி வருகிறேன். எது நாமோ அதை நாம தெரிஞ்சுக்கணும், எது நமது பண்பாடு, எந்த வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும். அது மேல நமக்கு விமர்சனம் இருந்தா கூட அது முக்கியம்தான். அது நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அதை மறுக்கலாம், மறுக்கணும் கூட தெரிஞ்சிருக்கணும். நம்மை பற்றி நாம் எழுதும்போது தான் உலகம் நம்மை பார்க்கும். இங்க இருக்கக்கூடிய எழுத்து முறைகள் பெரும்பாலும் வெள்ளைக்காரர்கள் அவர்களை பற்றி எழுதியதை பார்த்து அதே போல நாம் இங்க எழுதி பார்த்து அதையே நானும் எழுதிவிட்டேன் என்ற பெருமிதம் அடைவதுதான். ஒரு நாவல் எழுதியிருக்காருன்னா ஏன் இப்படி எழுதியிருக்கீங்க கேட்டா, லத்தீன் அமெரிக்காவில் இப்படிதான் எழுதுறாங்க, பிரான்ஸ்ல இப்படிதான் எழுதுறாங்க. சரி, அதுக்கு நீ ஏன் எழுதணும்? நீ உன்னுடைய படைப்பை எழுதணும் இல்லையா? அப்பதானே பிரெஞ்சுக்காரன் ஒன்ன படிச்சா உன்ன மதிப்பான். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் எழுதுறத மூணாவது காரணம் காப்பி நீ எழுதக்கூடாது இல்லையா? ஏன் அசல் சிந்தனைகள் வரலைன்னா அசல் பண்பாடு அறிமுகம் கிடையாது. சிந்தனைகளை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு படிமங்களை, குறியீடுகளை, அடையாளங்களை தெரிந்து கொள்வது முக்கியம். அடையாளங்கள் வழியாக தான் நீ கற்பனை பண்ண முடியும். அடையாளங்கள் வழியாக தான் புதிய கருத்துக்களை உருவாக்க முடியும். இந்த மேலே சிந்தனையில இருக்கக்கூடிய உருவங்களை எடுத்து பாருங்க. பாலிம்செஸ்ட் பிரதி என்று ஒன்றை சொல்கிறார்கள். அதாவது ஒரு படைப்பை நீங்க படிக்கிறீங்க, அதுக்கு அடியில இன்னொரு வெர்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது, அதுக்கு அடியில இன்னொரு வெர்ஷன் இருக்குன்னு தோணுது. இப்ப சிலப்பதிகாரத்தை நான் படிக்கிறோம், அது பத்தினியின் பெருமை சொல்வது என்று உங்களுக்கு தோணுது. ஆனா யோசித்து பார்த்தா சாமானிய பெண் ஒருத்தி அரசனுக்கு எதிராக நடத்தின கலகந்தான் அதுன்னு உங்களுக்கு தோணுது. இன்னும் கூர்ந்து பார்த்தா ஒரு பெண்ணின் கலகக்குரல் என்று தோன்றல. இதெல்லாம் அடுக்குகள். இந்த அடுக்களை சொல்வதற்கு பாலிம்செஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்னது? பழைய காலத்துல அங்கே பேப்பரஸ் சுவடிகள்ல தான் எழுதி கொண்டிருந்தார். அது ஒரு புல், அந்த புல்லை விளிம்போட்டி பேப்பர் மாதிரி ஆக்கி அதுல தான் எழுதுவாங்க, மை தொட்டு எழுதுவாங்க. பேப்பரஸ் வருவது குறைந்து விடுகிறது. ஒரு சிலுவை போர்கள் வருகின்றன, போர்கள் நடப்பதனால சீனாவிலிருந்து பேப்பரஸ் வருவது குறையும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பேப்பரஸ் மேல வெள்ளை களிமண்ணையோ அது மாதிரி வெள்ளை பிசினையோ பூசி வெள்ளையாக்கி அது மேல மறுபடியும் எழுதுறாங்க, அது மேல மறுபடியும் பூசி மறுபடியும் எழுதுறாங்க. இப்போ அந்த படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை மெதுவா உரிச்செடுத்தா அடியில வேற டெக்ஸ்ட் இருக்கும், வேறொரு கதை இருக்கும், வேறொரு படைப்பு இருக்கும். அதை உரிச்செடுத்தா அடியில வேறொரு புத்தகம் இருக்கும். இப்ப இந்த உருவகத்தை கவனிங்க. இந்த உருவகம் அவங்க பண்பாட்டுல இருந்து நான் நிற்கிறது, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு உருவகத்தை இங்கிருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்க உங்களால் முடியணும்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பண்பாடை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கோபுரங்கள், சிற்பங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். உதாரணம்னு சொல்றேன், இங்க எல்லா ஆலயங்களிலும் துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க. ஒரு தெய்வத்திற்கும் துவாரபாலகனுக்குமான உறவு என்னன்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய கோயில் உள்ள இருக்கிற தெய்வமே கொஞ்சம் வேறுபட்ட வழியில் துவாரபாலகரா நின்றுட்டு இருக்கோம். அதே சங்கு சக்கர கதாயுதத்தோட நின்றுட்டு இருக்கோம். உள்ள தேவி என்ற வெளியே இருக்கிறது தேவியா தான் இருக்கும். அப்போ ஒருவர் சொல்றாரு, எது உள்ள இருக்கோ அதுதான் வெளியே இருக்கும், அதனுடைய இன்னொரு வடிவம் தான் வெளியே இருக்கு என்பதற்கு இதை உதாரணமா சொன்னாருன்னா அது ஒரு ஒரிஜினலான ஐடியா. இப்படி ஒரிஜினல் சிந்தனைகள் உருவாகணும்னா, ஒரிஜினல் கலைப்படைப்பில் உருவாகணும்னா உங்க மரபை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்க மரபை நீங்க உள் வாங்கிக்கணும். அந்த கல்வியே அற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ரெண்டு வகையில தான் நமக்கு கல்வி கிடைக்குது. ஒன்று மரபு சார்ந்த கல்வி, அந்த கல்வி தேங்கி விட்டது, அது சாதிக்குள்ள சிக்கி விட்டது. அந்த சாதி, அந்த சாதிக்குள்ள சாதி, அந்த உபசாதி, அந்த ஆச்சாரங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அங்க அதுக்கப்புறம் ஒரு கல்வி இருக்கு. இன்னொன்று பள்ளி கல்வி. பள்ளி கல்வி செக்குலர் ஆகணும்,
மதச்சார்பற்றதாகணுங்கிறதுக்காக பண்பாடு சார்ந்த எதுவுமே சொல்லிக் கொடுக்கிறது. தமிழகத்திலே ஒருவர் முனைவர் பட்டம் வரைக்கும் வந்தா கூட எதையுமே தெரியும். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே பண்பாட்டு துறையிலே முனைவர் பட்டம் வாங்கினவருக்கு மதுரை கோயிலை பற்றி 10 நிமிஷம் பேசுறது தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். செக்குலர் கல்வி என்ற பேரில் மதத்தை தவிர்க்க வேண்டியதில்லை. மதத்தையே செக்குலராக சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அங்கதான் பண்பாடு இருக்கிறது. மதத்துக்குள்ளதான் பண்பாடு அவ்வளவு இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய சிற்பம், ஓவியம், மருத்துவம், கலைகள், இலக்கியம் எல்லாமே மதத்துக்குள்ளதான் இருந்தன. மதத்தை தூக்கி போடுறோம்னு அவ்வளவு தூக்கி போட்டுட்டு மேலையிலே பண்பாடை கற்றுக்கொள்றாங்க. அது அங்க உள்ள மதத்திலிருந்து வந்தது. நீங்க சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் படிக்கிறீங்கன்னா அது கிரேக்க மதத்தின் பகுதி தானே. அதன் பிறகு அத்தனை சிந்தனையாளர்கள் கிறிஸ்தவ மதத்தின் பகுதி தானே. அதை கற்போம். அப்படி ஒரு போலித்தன் நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய முறைசார் கல்வியில பண்பாட்டு கல்வியே கிடையாது. எஞ்சி இருப்பது நவீன இலக்கியம் சார்ந்த கல்வி. அதுவும் பெரும்பாலும் மேலைநாட்டு இலக்கியத்தை அப்படியே பிரதி செய்யக்கூடிய ஒரு 2ஆம் தர பிரதி அல்லது 3ஆம் கார்பன் காப்பி மாதிரியான ஒரு எழுத்து. இதை அர்த்தபூர்வமாக்க வேண்டும், செறிவாக்க வேண்டும். பண்பாட்டு உட்குறிப்புகளை கொண்டு இதை நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டிய இந்த நோக்கத்திலே தான் தொடர்ச்சியாக இந்த கோபுரக்கலை வகுப்புகளை நடத்தி வருகிறோம், சிற்பக்கலை வகுப்புகளை நடத்தி வருகிறோம். குரவாயில் பாலசுப்ரமணியம் போன்ற ஒரு பேரறிஞர் அங்கு இருக்கும்போது ஒரு நவீன எழுத்தாளனுக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. அவருடைய இந்த புத்தகம் கையில கிடைத்த அவனால் என்னவென்றே படித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அவர் எங்கு இருக்கிறார்? ஒரு அமெரிக்க எழுத்தாளனுக்கு அமெரிக்க பண்பாடை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒருபோது அந்நியமாக இருக்காது. அவனுக்கு பிடிக்கும், அதிலிருந்து அவன் நிறைய அடைய முடியும். ஒரு ஐரோப்பிய எழுத்தாளனுக்கு ஐரோப்பிய பண்பாடு பற்றி அவ்வளவு ஆய்வுகளும் தெரிந்திருக்கும், தொடர்ச்சி இருக்கு. ஆகவேதான் அவனால மாஸ்டர் பீஸில் எழுத முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளனுக்கு இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு ஆய்வுகள் எதையுமே தெரியாது. தெரிந்தாலும் புரட்டிப்பாக்கூடிய அளவுக்கு அறிவு தகுதி கிடையாது என்பது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. எழுத்தாளனை விடுங்க, ஒரு சாதாரண வாசகனுக்கு தெரியாது என்பது எவ்வளவு பெரிய இழப்பு. வாசகனை விடுங்க, ஒரு தமிழனாக தமிழ் பண்பாடை பற்றி தெரியாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. ஆகவேதான் இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம். ஆர்வமுடையவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.